ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 89,000 ரூபாயை கடந்திருக்கும் அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். இன்று சவரனுக்கு ரூபாய் 1,400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. காலையில் ஒரு சவரன் தங்கம் 88,480 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 89,000 ரூபாயாக உயர்வு பெற்றிருக்கிறது. இரண்டாவது முறையாக ஒரே நாளில் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சவரன் தங்கம் விலை ரூபாய் 89,000 உயர்ந்திருக்கிறது. சவரனுக்கு 1,400 ரூபாய் உயர்ந்திருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு, விவரங்கள். வணக்கம். தங்கத்தினுடைய விலை என்பது தற்போது நடுத்தர மக்கள் மட்டும் இல்லாமல் பெரும்பான்மை மக்களும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது. சமீப நாட்களாக தங்கம் ஒரே நாளில் 2 முறை உயரக்கூடிய நிலையை அடிக்கடி நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் இன்று தங்கம் மீண்டும் இரண்டாவது முறையாக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே காலை 9:30 மணிக்கு ஒரு அப்டேட் வந்தது. அதன்படி 11,060 ரூபாய், ஒரு கிராம் 11,060 ரூபாய் என்று விற்பனை செய்யப்பட்டது. மாலை 3:30 4 மணி வரை அதுதான் அப்டேட்டாக இருந்தது. சற்று நேரத்துக்கு முன்னதாக மற்றொரு அப்டேட் வந்திருக்கிறது. அதில் 65 ரூபாய் கூடுதலாக உயர்ந்திருக்கிறது. இனி தங்கம் வாங்கும் போது 11,125 ரூபாய், ஒரு கிராமுக்கு 11,125 ரூபாய் கொடுத்தால் தான் தங்கம் வாங்க முடியும் என்ற நிலையை எட்டி இருக்கின்றது. இதன் மூலமாக ஒரு சவரன் தங்கத்தை வாங்க வேண்டுமானால் 89,000 வேண்டும். நாம் மோதிரமோ வளையலோ எது வேண்டுமானாலும் 89,000 முதலில் தங்கத்திற்கு கொடுத்து விட வேண்டும். அதன் பிறகு 3% GST, அதன் பிறகுதான் அந்த சேதாரம், கழிவு உள்ளிட்ட அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ப்பார்கள். எனவே தங்கத்தினுடைய விலை விண்ணை முட்டும் என்று சொல்வார்களே, அதுபோல விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. ஒரே நாளில் இரண்டாவது முறையாக மீண்டும் தங்கம் உயர்ந்த காரணத்தினால் தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை 89,000, வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 89,000க்கு தங்கம் வந்திருக்கிறது. இன்னும் சில நாட்களிலேயே ஒரு சவரன் தங்கம் GSTயோ அல்லது எந்த விதமான சேதாரமோ இல்லாமல் வெறும் தங்கம் 1 லட்சத்தை தொடும் என்று நகை விற்பனை வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.